நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் வெளிநாட்டு ஒதுக்கம் மார்ச் மாதத்தில் $5 பில்லியன் தாண்டியிருப்பதாக அரசாங்கம் அறிவிப்பு. விசா விநியோகிக்கும் பணி வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டிருப்பதாக பகிரப்படும் தகவல் போலியானது. பேராசிரியர் நளின் டி சில்வா காலமானார். பாடசாலைகளில் 2024 கல்வியாண்டின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளையுடன் நிறைவு. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வெற்றிகரமான முறையில் மேதின கூட்டத்தை நடத்தியதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. காசா மனித புதைகுழி தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை வேண்டும் என்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம். விரிவான செய்திகள். இலங்கையின் வெளிநாட்டு ஒதுக்கம் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தை அடைந்த போது $5 பில்லியன் தாண்டியுள்ளது. மத்திய வங்கி கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் மாத்திரம் $120 கோடி ஈட்டியிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்தில் மாத்திரம் $72 கோடி ஈட்டப்பட்டுள்ளன. விசா விநியோகிக்கும் பணி முழுமையாக வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டிருப்பதாக பகிரப்படும் தகவல் போலியானது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விசா விநியோகிப்பதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தும் பொறுப்பு மாத்திரம் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனம் உலகளாவிய ரீதியில் 151 நாடுகளில் 3388 விசா விநியோகிக்கும் நிலையங்களுக்கு சேவை வழங்கும் பிரபல நிறுவனமாகும். பாடசாலைகளில் 2024 கல்வியாண்டின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது. முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாகும். இதேவேளை எதிர்வரும் 6ஆம் தேதி ஆரம்பமாகும் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளின் வசதி கருதி ஆட்பதிவு திணைக்களம் நாளை மறுதினம் திறக்கப்பட்டிருக்கும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பேராசிரியர் நளின் டி சில்வா காலமானார். 79வது வயதில் அமெரிக்காவில் அவர் காலமானார். இலங்கையின் கல்வித்துறைக்கு அவர் பாரிய சேவையாற்றியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றிகரமான முறையில் மேதின கூட்டத்தை நடத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த் ஜாவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் 5 சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணி பதவி வழங்கப்பட்டுள்ளது. கலாநிதி JM சுவாமிநாதன், DM சுவாமிநாதன், GG அருள் பிரகாசம், HRADP குணதிலக்க, SNM குணவர்தன ஆகியோருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டின் 26ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி இந்த பதவியினை வழங்கியுள்ளார். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாதென்று பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் மகாவலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தே தெரிவித்துள்ளார். மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிமைய வேலை திட்டத்திற்கு இணைவாக தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். நவீன விவசாய பொறிமுறைகளுடன் கூடிய அடித்தளத்தை இடுவதன் மூலம் நாட்டை தன்னிறைவடைய செய்ய முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவுக்கு அமைவாக மேற்கொள்ளப்படும் உரிமைய வேலை திட்டம் முக்கிய திட்டமாகும். இதன் கீழ் சுமார் 25,000 காணி உறுதிகள் வழங்கும் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன.
புலனறுவை மாவட்டத்தில் மேலும் 6000 பேருக்கு இந்த வார இறுதியில் காணி உறுதிகள் வழங்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை திணைக்களம் வெளியிடும் கால அட்டவணையின் பிரகாரம் நடவடிக்கை மேற்கொள்வது அவசியம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாசுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சமூக ஊடகங்களில் வெளியான பிழையான கால அட்டவணைக்கேற்ப செயற்பட்டதனால் பரீட்சார்த்திகள் பிரச்சினைகளை எதிர்கொண்டதாகவும் அவர் கூறினார். எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன. பரீட்சார்த்திகள் அடையாள அட்டையினை கொண்டு செல்ல வேண்டும். அடையாள அட்டை இல்லாத பாடசாலை பரீட்சார்த்திகள் தமது 2 புகைப்படங்களை அதிபர் மற்றும் வலய கல்வி பணிப்பாளரின் சான்றுபடுத்தலுடன் முன்வைக்க வேண்டும். தனியார் பரீட்சார்த்திகள் தமது 2 புகைப்படங்களை கிராம உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலாளரின் அத்தாட்சிப்படுத்தலுடன் முன்வைக்க வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். பரீட்சார்த்திகள் பரீட்சை ஆரம்பமாவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னர் பரீட்சை மண்டபத்திற்குள் பிரவேசித்திருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் கடுமையான உஷ்ணம் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மழையுடன் கூடிய வானிலையை தொடர்ந்து உஷ்ணம் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான உஷ்ணத்தை உணரும் போது போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும். மர நிழல்களில் ஓய்வெடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். காசாவில் கான் யூனிஸ் வைத்தியசாலைக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பில் விரைவில் பக்கச்சார்பற்ற விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவத்தினரின் தாக்குதல்களினால் உயிரிழந்த பலஸ்தீனர்களின் சடலங்கள் குறித்த குழியில் புதைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சர்வதேச நீதிமன்றத்தின் மருத்துவ ஆய்வுக்குழு காசாவுக்கு சென்று விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி செய்திகள். காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான படகு சேவை இம்மாத நடுப்பகுதியில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பிற்கு விஜயம் மேற்கொண்ட போது உயர்ஸ்தானிகர் இந்த விடயத்தை ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 50வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஹைதராபாத் மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி சற்று முன்னர் வரை 18 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 174 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதேவேளை பாகிஸ்தான் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கராச்சி மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்ட நாணயமாற்று வீதத்தின்படி
அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை 292 ரூபாய் 68 சதம். விற்பனை விலை 302 ரூபாய் 35 சதம். பிரித்தானிய பவுன் ஒன்றின் கொள்விலை 365 ரூபாய் 55 சதம். அதன் விற்பனை விலை 380 ரூபாய் 53 சதமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். நாட்டில் MD2 என்ற அன்னாசி இனத்தை பயிரிடுமாறு விவசாய அமைச்சு விவசாயிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளது. விவசாயத்துறையை நவீனமயப்படுத்தல் வேலை திட்டத்தின்படி இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. குறித்த அன்னாசி இனத்தின் மூலம் கூடுதலான அறுவடை எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரிக்கும். மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களினதும் காலி மாத்தறை மாவட்டங்களினதும் சில இடங்களில் நாளை காலை பனிப்பொழிவு காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் வெளிநாட்டு ஒதுக்கம் மார்ச் மாதத்தில் $5 பில்லியன் தாண்டியுள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. விசா விநியோகிக்கும் பணி வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டிருப்பதாக பகிரப்படும் தகவல் போலியானது. பேராசிரியர் நளின் டி சில்வா காலமானார். பாடசாலைகளில் 2024 கல்வியாண்டின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளையுடன் நிறைவு. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வெற்றிகரமான முறையில் மேதின கூட்டத்தை நடத்தியதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. காசா மனித புதைகுழி தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை வேண்டும் என்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைதளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.